ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சியோட 2வது வாரம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரெக்னென்சியோட 2வது வாரம் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டே கிடையாது. 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஜெஸ்டேஷ்னல் ஏஜ், அதுக்கப்புறம் ஃபெட்டல் ஏஜ் 2வது. ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சியோட ஏஜ், நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஏஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டல் ஏஜ். ஃபெட்டல் ஏஜ் அப்படின்றது உங்களோட பேபியோட ஏஜ். ஜெஸ்டேஷ்னல் ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ பீரியட் ஆச்சோ அந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபெட்டல் ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்ததோ அப்போத்துலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால், உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கேனுக்கு போகும்போது உங்களோட எஸ்டிமேட்டட் டியூ டேட் கால்குலேட் பண்ணுறதும் உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ பீரியட் ஆச்சு அப்படின்ற டேட்டை வச்சு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஓவுலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது. எந்த டைமில் நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். இந்த டேட்டில் தான் நடக்கும் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஓவுலேஷன் டேட் எப்போ நடக்குது, ஓவுலேஷன் எந்த டைமில் நடக்குது, அந்த டேட் தெரிஞ்சாலும் எந்த டைமில் நடக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைஸ் ஆகுறது, அதாவது ஃபெர்டிலைசேஷன் எப்போ நடக்குது அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. இதனால தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ பீரியட் ஆச்சோ அந்த டேட்லேருந்து உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரெக்னென்சியோட 2வது வாரம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன். ஸோ முதல் வாரம் வந்து உங்களோட பீரியட் வருது இல்லையா, அந்த வாரம் தான் உங்களோட ப்ரெக்னென்சியோட முதல் வாரம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நீங்கள். இது வந்து உங்களோட 2வது வாரம் அப்படின்றப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஸோ ஓவுலேஷன் அப்படின்னா என்ன, நம்மளோட ஒவ்வொரு மாதமும் 2 ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரியிலேருந்து மெச்சூரான எக் வந்து ரப்ச்சர் ஆகி வெளியே வர்றது தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வெளியே வர கருமுட்டை வந்து கன்செப்ஷனுக்காக வெயிட் பண்ணும். கன்செப்ஷன்னா என்ன, ஸ்பெர்ம் வந்து எக்கு கூட சேர்றது தான் கன்செப்ஷன், ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் வந்து யாராலையும் வந்து கணிக்கவே முடியாது. ஸோ ஓவுலேஷன் டைமில் வெளியே வர எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கர்ப்பப்பையை வந்து சேரும். இந்த இடத்துல தான் கர்ப்பப்பையில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ ஓவுலேஷன் நடக்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் இடது அல்லது வலது பக்கம் 2ல் ஏதாவது ஒன்றுலேருந்து நடக்கும். ஒரு எக்கு வெளியே வரலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு 2 எக்கு 3 எக்கு கூட வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த உங்களோட சைக்கிள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஃபாலிக்கல் வளர வைக்கிறதுக்கான ஹார்மோன் வந்து எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். ஏன்னா ஓவுலேஷன் டைம் அப்படின்னா அந்த டைமில் மெச்சூரான எக் வந்து இருந்தால் மட்டும்தான், மெச்சூரான எக் வந்து ரப்ச்சர் ஆகி வெளியே வந்தால் தான் ஓவுலேஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்கெல்லாம் எப்போது மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களோட முதல் வாரத்துலேயே, அதாவது பீரியட் உங்களுக்கு நடக்குது இல்லையா, அப்போவே வந்து உங்களோட கருமுட்டை வந்து நிறைய ஃபாலிக்கல்ஸ் வந்து ஓவரியில் இருக்கும். அது வந்து வளர ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஏதாவது ஒரு எக் மட்டும்தான் நல்லா வளர்ந்து தேவையான சைஸுக்கு வளர்ந்து மெச்சூர் ஆகி ரப்ச்சர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் தான் இந்த ஃபாலிக்கல் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான ஹார்மோன். அடுத்து இந்த இன்னொரு முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுட்டினைசிங் ஹார்மோன், எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் தான் நம்மளோட ஓவரியை ட்ரிகர் பண்ணி ஓவுலேஷன் நடக்க வைக்கிறதுக்கு, அதாவது மெச்சூரான எக் வந்து ரப்ச்சர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த டைமில் நம்மளை கரு இருக்கு இல்லையா, அந்த கரு இருக்கிற கருமுட்டை மெச்சூரான எக் வந்து ரப்ச்சர் ஆகி வெடித்து வெளியே வரும். ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு 28 நாள் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா 28 நாள் சைக்கிளாக இருக்கும்போது உங்களுக்கு 14வது நாள் ஓவுலேஷன் நடக்கும். இரெகுலராக இருக்கவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஓவுலேஷன் கிட் வச்சு கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஃபெர்டைல் விண்டோவில் இருக்கீங்க. எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபெர்டைல் விண்டோ வந்து 5லேருந்து 7 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த நாள்லேருந்து நீங்கள் சேர்ந்திருக்க ஆரம்பிக்கணும். இல்லைனா உங்களோட ஓவுலேஷன் கிட்டில் உங்களுக்கு எப்போ பாசிட்டிவ் வருதோ, 2 கோடு வருதோ அன்னைக்கு வந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லேசான கோடு வருது அப்படின்னாலுமே நீங்கள் அன்னையிலேருந்து சேர்ந்துருக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரெக்னன்சியோட ஃபஸ்ட்டு வீக் அப்படின்றது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு பீரியட் வரும், செகண்ட் வீக்கில் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஸோ 2வது வாரத்தில் நம்மளோட பாடி வந்து ஓவுலேஷனுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னென்சி கிடையாது. ஆனால் நமக்கு ப்ரெக்னென்சி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியாக எப்போ பீரியட் ஆச்சோ அந்த டேட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.